அட்டகாசமான சுவையில் கொத்தவரங்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். அதிக ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த இந்த வறுவலை மிஸ் பண்ணாமல் இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சு தண்ணி கொதி வரும்போது அரிஞ்சு வச்சுருக்க கொத்தவரங்காய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளியும் சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். இப்போ மிக்ஸர் ஜாரில் ஒரு 5 வரமிளகா, 6 பல்லு பூண்டு, 1/4 கப்பு தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 7-8 நிமிஷம் கழித்து பாருங்கள், கொத்தவரங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தண்ணி எதுவும் இல்லாமல் வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வேக வச்ச கொத்தவரங்காய் சேர்த்துட்டு லேசாக கலந்து விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு கைவிடாமல் மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இது இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.